ஹாய்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீமியனோட லவ் சேஞ்ச் எவ்ரி திங் நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஹான் டேக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. டேக்கு ஓல்டு மெமரிஸ் வந்திருக்கும். இந்த பக்கம் சிமன் பூசன் கிளம்பியிருப்பார். அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. கிம் அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் யார் இருக்கா, என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அவரோட மைண்ட் ஃபுல்லாக மினி கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் லாஸ்ட்டாக மினியை பார்த்த அந்த செகண்ட்ஸ் மட்டும்தான் அப்படியே மைண்டில் இருக்குது. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸோடையே அவர் மைண்ட் ஃபுல்லாக இல்லை மினி ப்ளீஸ் திரும்ப திரும்ப மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாதடா. இந்த வாட்டி நான் உன்னை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மினி திரும்பவும் நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்குள்ளே அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது அவர் முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஸோ கிம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த செகண்ட் ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவரோட டியர்ஸ் எல்லாமே ஹியாங்கோட ஷர்ட்டில் படுது. ஸோ ஹியாங் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு என்னாச்சு? அது மினி தெரியும், ஒன்றும் ஆகலை. இப்போ எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? எல்லாம் சரியாயிடும். எப்போ நீ சியல் வந்த? 2 days ஆச்சு. என்ன 2 days ஆச்சா? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணலை. என்ன எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிற? காலம் முழுக்க இப்படியே எல்லார்கிட்ட இருந்தும் மறைஞ்சி இருந்துக்கலான்னு நினைக்கிறியா? அதனால் இருக்க முடியுமா? இல்லை பரவாயில்ல, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என் மினி கூட. இங்கே பாரு. இல்லையா ப்ளீஸ், நான் இப்போதைக்கு எதை பற்றி பேச விரும்பல. நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே வந்தது? அது சும்மா இந்த பக்கம் வந்தேன். ஹியாங் போய் சொல்லாதீங்க. சரி சரி, ஹோசோ கிட்டே கேட்டேன். அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான். நீ தான் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லையே, அதனால தான் ஹோசோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படி இருக்கான்? பரவாயில்ல. அப்புறம் ஏன்டா இப்படி இருக்க? இல்லை பயமாக இருக்கு. ஹே இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. உன் மினி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், புரியுதா? இப்படி உடஞ்சி உட்காராத. இப்போது நீ அவன் பக்கத்துலேயே இருக்கணும், சரியா? அவனுக்கு எதுவும் ஆகாதுடா, சரியாயிடுவான், விடு. இல்லையா எனக்கு பயமாக இருக்கு. அவனுக்கு பழசில ஞாபகம் வந்தா திரும்ப என்னை விட்டு போயிடுவானா? டேய் என்ன பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. நீ தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்ருக்காத, சரியா? அவன் சீக்கிரம் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் சின்னந்தான் அப்படியே மொபைலே பார்த்துட்ருக்குறாரு. அவரோட மொபைல் அப்படியே ரிங் ஆகிட்டே இருக்குது. பார்த்தா டே தான் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமின் அட்டனே பண்ணல. ஜங்குக் அப்படியே மிரரில் ஜிமினை பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே இப்போ அப்படியே ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்காங்க. ஜிமின் என்ன ஜங்குக்? டே தானே கால் பண்ணுறான்? அது டே தானே? ஆமாம் அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே ஒரு ஓரமாக காரை ஸ்டாப் பண்ண ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. முன்னாடி பாரு அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா காருக்கு முன்னாடி டே தான் அவர் காரை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஜிமின் ஒன்றும் புரியாமல், இங்கே எப்படி? நான் தான் வர சொன்னேன். ஜங்குக் இங்கே பாரு ஜிமின், உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் பேசினாலே சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீ ஏதோ கோவத்தில் இருக்க. ஜங்குக் ப்ளீஸ் காரிடு. ஜிமின் ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, நீ கார் எடு அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே காரை விட்டு இறங்கிடுறாரு. ஜிமின் அப்படியே கூட இறங்கிட்டு ஜங்குக் சரி நீ எடுக்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கார்லேருந்து அவரோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது டே தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. டே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ப்ளீஸ்
ஒரு வாட்டி நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு, சாரி டயான், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போட்டே அப்படியே வேகமாக வந்துட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு அந்த ஹேண்ட்ஸை அப்படியே தட்டி விட்டுட்டு, போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொட்டே அப்படியே எதுவும் பேசாமல் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே நிற்கிறாரு. அவரோட ஐஸ்லேருந்து டேஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஜிமின் ப்ளீஸ், சாரி, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, இப்போ ஜிமின், உனக்கு தான் என்னை டச் பண்ண, என்னை பார்க்க, என்கிட்ட பேச அருவெறுப்பாக இருக்குல்ல, டிஸ்கஸ்டிங்காக இருக்குல்ல, என்னை தொடாத. இப்போ நீ என்ன டச் பண்ணுறது எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி புரோக்கன் ஐஸோடையே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே டேவோட சேஸில் ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு அப்படியே பின்னாடி தள்ளுறாங்க. என்ன டே நினச்சிட்ருக்க? என்ன நீ பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே உன் பின்னாடி வந்துடுவேன்னு நினச்சியா? இல்லை, நீ என்ன பண்ணாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு சிலை மாதிரி இருப்பேன்னு நினச்சியா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குட்டே, எனக்கும் வலிக்கும், எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்குள்ளே இருக்குது, இன்னமும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? உனக்கு தான் என்னை பற்றி எதுவுமே தெரியாதே. ஆமாட்டே, நீ அன்றைக்கி சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு பைத்தியக்காரன். ஏன்னா திரும்ப 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 உன்னால் நான் காயம் பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் உன்கிட்டயே தான் வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் இருக்குல்ல, அதுக்கு எத்தனை வாட்டி வலிச்சாலும் திரும்ப உன்கிட்ட தான் வரணும்னு நினைக்குது. நீ என்ன நிறைய உடச்சிட்டே, நிறைய பிரேக் பண்ணிட்ட. இதுக்கு மேலே என்னால் முடியலட்டே. இதுக்கப்புறம் என்னால் எதையும் தாங்கிக்க முடியாது, வலிக்குதுட்டே. ஒவ்வொரு வாட்டி நீ என்னை காயப்படுத்தும் போதும் எனக்கு வலிக்குது. நானும் எவ்வளோ நாள் தான் எனக்கு வலிக்காத மாதிரி நடிக்க சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் நீ என்னை காயப்படுத்தும் போது நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பேன். உன் முன்னாடி அழக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் என்னால் முடியலட்டே. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, எனக்கும் ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்ட்டே யாருமே என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேறீங்க? யாராலையுமே புரிஞ்சிக்க முடியலல்ல. உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கும் போது நான் மட்டும் ஏன் என்னை பற்றி யோசிக்க மாட்டேறேன்? என்னை பற்றி யோசிக்க இங்கே யாருமே இல்லையேட்டே. போதும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்ட்டே. எனக்கு இதுக்கு மேலேயும் எதையும் தாங்கிக்கிற அளவுக்கு தைரியம் இல்லட்டே. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ப்ளீஸ் என்னை இங்கேருந்து போக விடு. இதுக்கப்புறமும் என்னால் எதையும் தாங்கிக்க முடியாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழறாங்க. அப்படியே ஃபுல்லாக ரெயின் வர ஆரம்பிக்குது. 2 பேருமே அப்படியே ரெயினில் தான் நின்றுட்டுருக்காங்க. 2 பேர்த்தோட ஐஸில் ஒன்றும் அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்க வராங்க. ஜிமின் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போயிடுற. அப்படியே நின்றுட்டு, ஜிமின், நான் எவ்வளோ வாட்டி சாரி கேட்டாலும் அது
உனக்கு கொடுத்த பெயினை சரி பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட டேட்டேவை நீ மன்னிக்க மாட்டியா மினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிம்மன் அப்படியே வியர்ட் ஐஸோட ஒரு மாதிரி ஷாக்காக டேவை பார்க்குறாங்க. டேவோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டு, உன்னோட டேட்டேவை மன்னிக்க மாட்டியா? உனக்கு நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு தானே நினைப்பேன். நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன்ல மினி. இப்போ நீ ஏன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்ண எல்லா தப்பையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் மினி. நான் ஒத்துக்கிறேன், உன்னை நிறைய காயப்படுத்திட்டேன், உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை அழ வச்சிட்டேன். உன் லவ்வுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாம் மறந்தப்போ நீ என்னை தேடி வந்த, நீ கூடவே இருந்த, உன்னோட லவ் எனக்கு கொடுத்த. ஆனால் இப்போ நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறல்ல. ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுமை. நீ உன்னோட டேட்டே எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க. ஜிம்மன் அப்படி பின்னாடி போய்கிட்டே, இல்லை இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ நீ பொய் தான் சொல்கிற. நீ என்னோட டேட்டே கிடையாது. என்னோட டேட்டை எப்போவுமே என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். அவன் என்றைக்கும் என்னை அழ வைக்க மாட்டான். என்றைக்குமே அவன் என்கிட்ட சண்டை போட மாட்டான், என்னை திட்ட மாட்டான், என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பான். நீ என் டேட்டே கிடையாது. என்றைக்குமே நீ என் டேட்டேவாக முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா? என்றைக்குமே என் டேட்டேவோட இடத்த இந்த டயாங்கால ஃபில் பண்ணவே முடியாது. நீ என்னை மினின்னு கூப்பிடாத. ஏன்னா இந்த வேர்ல்டில் நிறைய லவ் இருக்கு, கேர் இருக்கு. இது என் டேட்டே மட்டும்தான் என்னை கூப்பிடணும், நீ இல்லை. நீ வெறும் டயாங் மட்டும்தான், கிம் டயாங் மட்டும்தான். நீ சொன்னல இதெல்லாம் நான் அந்த ஹான்காக பண்ணேன்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு எல்லாமே தெரிய வரும்போது நான் உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு சொன்னேன், அவன் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இனி நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் பாட்டுக்கு ரோட்டில் பேக் சைட் போயிட்டுருக்காரு. இந்த பக்கட்டே மினி மினி இங்கே பாரு, டே நில்லு, இந்த மாதிரி பண்ணாத, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, ஃபர்ஸ்ட் நில்லுடா ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு மினி, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் நான் சாரி கேட்டுக்கிறேன்டா, நான் எவ்வளோ வாட்டினாலும் சாரி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத, என்கிட்ட வந்துடுடா ப்ளீஸ், நீ பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேவும் அப்படியே முன்னாடி நடந்து வராரு. இப்போ ஜிம்மன் அங்கே நில்லு, இன்னும் ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சனாலும் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மினி அங்கே நில்லுட்டயாங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டே அப்படியே நின்றுக்கிட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மன் கிட்ட வர, நீயும் தான் அங்கே நில்லு ஜங்குக், இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்கள் 2 பேருமே எடுத்து வச்சால் இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஜங்குக் உனக்கு என்ன? ஜிம்மன் இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் டயாங் கிடையாது, புரியுதா? ஒழுங்காக அங்கேயே நில்லு, வண்டி வந்துட்டுருக்கு, எங்கே நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க
அங்கேயே நெல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஸோ ஜங்குக்கும் அப்படியே நிற்கிறாரு. இப்போ ஜிமின் தான், எனக்கு தெரியும் நீயும் டேவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு. சின்ன வயசுலேயே நீங்கள் 2 பேரும் ஸ்டடீஸ்க்காக வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை யூஎஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் உனக்கு அதுக்கு முன்னாடி டேவை தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் நீ என்கிட்ட அது எதையுமே சொல்லலை. உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நீ என் கூடவே இருந்தாலும் உனக்கு டே என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான்னு எல்லாமே தெரியும். நீ எதுக்காக என் கூட இருந்தன்னா எனக்கு தெரியாது ஜங்குக். ஆனால் நீ என் கூட இருந்த அந்த 2 வருஷம் நீ கொடுத்த அந்த கேரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நீ எனக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்பவே தேங்க்ஸ் ஜங்குக். என் கூடவே இருந்ததுக்கு, இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காரு. ஸோ அங்கே நிறைய வண்டியெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஜிமின் அது எதையுமே கேர் பண்ணல. ஃபுல்லாக ரெயினாகவே இருக்குது. இந்த பக்கம் டே அப்படியே டே ரைஸோட, ஜிமின் ப்ளீஸ் இப்படி பண்ணாத, என்கிட்ட வந்துடுடா. திரும்பவும் நான் உன்னை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இழக்கக்கூடாதா? எப்போவோ நான் உன்னை விட்டு தூரமாக போயிட்டேன்டே. இந்த ஜிமின் எப்போவோ உன்னை விட்டு தூரமாக போயிட்டேன். இப்போ வெறும் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆல்ரெடி நான் செத்துட்டேன். இதுக்கப்புறம் சாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றுட்டே, இந்த உலகத்தில் நீ எனக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு லவ்வை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன் ஒன்றால் கூட. ஏன்னா என் டேட்டே என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். அவனோட கண்ணில் என்னை பார்க்கும்போது அப்படி ஒரு லவ் தெரியும். உனக்கு ஒன்று தெரிய மாட்டே, நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸாக இருந்தப்போ கூட அவன் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பான். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எனக்காக யோசித்து பண்ணுவான். என்கிட்ட ஒரு சின்ன கோவத்தை கூட காட்ட மாட்டான். அவன் என்ன ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவான். நான் நினச்சி கூட பார்த்ததில்லட்டே. உனக்கு தெரியுமா, எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. நீ கடைசியாக சியோல் வந்துட்டு திரும்ப என்னை பார்க்க டேகுக்கு வந்தப்ப எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோதான், இனி உன் கூட உன் கையை பிடிச்சிட்டு லைஃப் லாங் உன்னோட ஹஸ்பண்டா, உன்னோட லவ்வரா, உன்னோட ஃப்ரெண்டா உன் கூடவே இருக்க போகிறேன். அந்த மாதிரி நிறைய ஆசைலாம் இருந்துச்சுட்டே. ஆனால் அது எல்லாமே ஒரு செகண்டில் இல்லைன்னு ஆயிடுச்சு தெரியுமா? அன்னைக்கு நீ என்னை பார்த்து கேட்டல ஹாஸ்பிட்டலில் நீ யாருன்னு, அப்போவே நான் முழுசாக செத்துட்டேன்ட்டே. அந்த நிமிஷம் ஏதோ எனக்கு இந்த உலகமே இருட்டாக தெரிஞ்சிச்சுட்டே. என்னை சுற்றி யாருமே இல்லைன்னு தோணுச்சு. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமாட்டே. அன்றைக்கி எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, யார்கிட்ட சொல்லி அழணும்னு கூட தெரியலட்டே. அப்போது நீ மட்டும்தான் என் மைண்டில் இருந்த. எப்போவுமே எனக்கு ஏதாவதுன்னா நான் உன்கிட்ட தான் டே வருவேன், உன்னை தான் ஹக் பண்ணிப்பேன். ஆனால் அன்னைக்கு மட்டும் நீ என்னமோ எனக்கு புதுசாக தெரிஞ்ச. நீ என்னோட டேவா தெரியல. உன்கிட்ட வந்து நான் எப்படி டே சொல்லுவேன்? நான் தான் உன்னோட ஜிமின், உன்னோட மினியன். நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலட்டே. உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிதான்
நான் இங்கேருந்து போனேன். அப்போவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நீ என்னை தேடி ஒரு நாள் வருவேன்னு. அந்த நம்பிக்கையோட 2 வருஷம் காத்திருந்துட்டே, 2 வருஷம் வெயிட் பண்ணேன். அப்போவும் நீ வரல. திடீர்னு ஒரு நாள் உனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சரி உனக்கு மேரேஜ் ஆக போகுது, சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனாலும் என்னால் முடியலட்டே. உன்னை இன்னொருத்தங்க பக்கத்தில் பார்க்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் ஒன்று அங்கே பார்த்தப்போ எனக்கு கத்தி அழணுன்னு தான் தோணுச்சு. ஆனால் நான் எல்லோரும் முன்னாடியும் போல்டாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ தைரியமானவன் இல்லட்டே. நான் அவ்வளோ தைரியமானவன் இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக காட்டிக்கிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா உடஞ்சிட்டேன்ட்டே. இப்போ வரைக்கும் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கலட்டே. இப்போவும் என் மனசுக்குள்ளே உன் கூட இப்போவே உன் கையை பிடிச்சிட்டு வந்துடணும்னு தோணுது. ஆனால் நீ சொன்ன அந்த வேர்ட்ஸ் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ என்னதான் என்ன பழைய மாதிரி பார்த்துக்கிட்டாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் திரும்ப நீ அந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னால் தாங்கிக்க முடியாதுட்டே. சத்தியமாக முடியாது. இதுக்கப்புறம் என்னால் முடியலட்டே. என்னை ரொம்ப டயர்டாயிட்டேன். ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயும் சண்டை போட்டு போட்டு டயர்டாயிட்டேன். உன்னோட அப்பா, ஹான், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும். இதுக்கப்புறமும் என்னால் முடியலட்டே. சுத்தமாக என்னால் முடியல. இப்போ கூட நீ என் முன்னாடி நிற்கிற. ஆனால் எனக்கு நீ என்னோட டேட்டேவாக ஃபீல் ஆகலை. வெறும் டயங்க மட்டும்தான் தெரிகிற. இதுக்கப்புறம் என்னால் எதையும் தாங்கிக்க முடியாதுட்டே. என்னை இப்படியே விட்டுருட்டே. போதும். நான் இப்போ இப்படி இருக்கேன்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன்ட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. சுச்சிமன் அவளோட ஐஸ் ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. டே, உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியுமா மினி? உன்னோட டேட்டையை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக முடியாது. எனக்கு தெரியும், நான் உன்னை நிறைய காயப்படுத்திட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை நிறையா நான் அழ வச்சுட்டேன். உனக்குள்ளே நிறைய பெயினை கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ அந்த பெயினுக்கு நானே மருந்தாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ப்ராமிஸ், இனி எப்போவுமே உன்னை நான் இப்படி காயப்படுத்த மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே டே அப்படியே முன்னாடி நடந்து போகிறாங்க. சிமின் அப்படியே டேயை பார்த்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு ட்ரக் வந்துட்டுருக்கு. சிமின் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு டே டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, டே அப்படியே ஷாக்காக ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மினோட ஃபேஸில் அப்படியே ஒரு லைட் ஸ்மைல் இருக்குது. அவரோட ஐஸ் ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. லவ் யூ டே டே, லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எனக்காக என் கூட இருந்ததுக்கு. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த ட்ரக் முன்னாடி போயிடுறாரு. இதை டேவும் ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்க மாட்டார், ஜங்குக்கும் யோசிச்சிருக்க மாட்டார். ஸோ அப்படியே 2 பேரும் ஷாக்காக நிற்கிறாங்க. இந்த பக்கம் சிமின் அப்படியே அந்த ட்ரக் அடிக்குது. சிமின் அப்படியே பறந்து போய் விளையாடுறாரு. டே அவ்வளோதான், அவருக்கு அப்படியே இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அவர் ஒரு செகண்டு என்ன நடந்துச்சுன்னு கூட புரியல. அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. அவர் உடம்புல உயிரே இல்லை, அப்படி தான் நிற்கிறாரு. ஜங்குக் தான் அப்படியே வேகமாக ஓடிட்டு சிம்மினை பார்க்குறாங்க.
ஜிமினோட பாடி ஃபுல்லாக ப்ளட்டு. அங்கே எல்லாமே ஆளுங்க வந்துடுறாங்க சுற்றி. இப்போ தான் அப்படியே என்ன நடந்துச்சுன்னே ரியலைஸ் ஆகிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிமின் கிட்ட வராரு. ஜங்குக் தான் யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. அப்படியே ஜிமின் கிட்ட உட்காந்துட்டு ஜிமினோட ஹெட்டை தூக்கி அவரோட லேப்பில் வச்சுக்கிறாரு. ஜிமின், இது வை தானே, நீ நீ இப்படி பண்ண மாட்டல்ல? உன்னால் இப்படி பண்ண முடிஞ்சது? நீ எப்படி என்னை விட்டு போகணும்னு உனக்கு எப்படிடா தோணுச்சு? மினி மினி இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமினோட சீட்ஸை போட்டு தட்டிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட இயர்ஸ்லேருந்து நோஸ்லேருந்துலாம் அப்படியே ப்ளட் வந்துட்டுருக்கு. மினி மினி எனக்கு பாரு அப்படி சொல்ல ஜிமின் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி டேவை பார்க்குறாங்க. அவரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். டே ஐ லவ் யூ டே. எப்போவுமே நான் உன்னை மட்டும்தான் டே லவ் பண்ணேன். எப்போவும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். எனக்கு வேற யாரும் தெரியாது டே. உன்னை தவிர இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசித்த ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான் டே. எனக்கு இப்போ கூட உன் மேலே எந்த கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை டே. எனக்கு கோபம், வெறுப்பு எல்லாமே என் மேலே மட்டும்தான். இல்லை இல்லை மினி, இல்லை, இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. தப்பு பண்ணது நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை அப்படியே விட்டுருக்கக்கூடாது. நான் உன்னை அப்படியே விட்டுருக்கக்கூடாது. இல்லை டே, நீ அழாத. இங்கே பாரு, என் டே எதுக்காகவும் அழக்கூடாது. எனக்கு தெரியும் டே, உனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. நீ இதில் எந்த தப்புமே பண்ணல. எல்லா தப்பும் என்னோடது. நான் தான் இதுக்கு காரணம். இப்போ கூட இதை நான் ஏன் பண்ண தெரியுமா? இனி நீ எப்போ என்னை பார்த்தாலும், என் பக்கத்தில் இருந்தாலும், எனக்கு நடந்தது அன்னைக்கு அந்த ஹான் பண்ண விஷயந்தான் டே உனக்கு ஞாபகம் வரும். அந்த கில்ட்டினஸோட என்னால் உன் கூட இருக்க முடியாது டே. அன்னைக்கு ரூமில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது டே. இப்போ நான் உன்னை விட்டு போகணுன்னு நினச்சது கூட அதுக்காக தான். ப்ளீஸ், இதுக்கப்புறம் நீ என்னை நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் டே. எப்போ உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். உன்னோட மினியை நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட் முடிச்சுக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்குண்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.